அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் நம்மளுக்கு போட்டித் தேர்வு கேள்விகள் நம்மளுக்கு புத்தகத்தில் பின்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதோட விடையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உயிரி அலகின் வன்முகத்தன்மை அலகு 1 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றுள் அதீத உப்புச்செறிவு உள்ள சூழலில் காணப்படுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீட் 2017 நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆர்க்கி பாக்டீரியா. அதாவது கீழ்கண்டவற்றில் அதீத உப்புச்செறிவு, அதாவது அதிக அளவில் உப்புச்செறிவு உள்ள சூழலில் காணப்படக்கூடியது எது அப்படின்னா எந்த பாக்டீரியா அப்படின்னா ஆர்க்கி பாக்டீரியா. 2, சரியாக பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு இருக்குது. இதில் எது சரியாக பொருந்தாதது அப்படின்னா இப்போ பிராங்கியா அல்னஸ் இது சரியாக பொருந்திருக்கு. அனஃபீனானா நைட்ரஜன் நிலைப்படுத்தி தான் அனஃபீனா. ரைசோபியம் அல்ஃபா அல்பா. இந்த 3மே சரியாக பொருந்தி இருக்குது. ரோடோஸ்பைரிலாம் பூஞ்சை வேரி தான் சரியாக பொருந்தாமல் இருக்குது. அடுத்து கீழ்காண்பவைகளில் எவை நன்கு வரையறுக்கப்பட்ட செல் சுவர் கொண்டிராத தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நோய் தொற்றக்கூடிய ஆக்சிஜன் இன்றி உயிர் வாழக்கூடிய உயிருள்ள சிறிய செல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறிய செல்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இதற்கான விடை மைக்கோ பிளாஸ்மா. அதாவது நன்கு வரையறுக்கப்பட்டு அதில் என்ன இருக்கான்னா செல் சுவர் இருக்காது. செல் சுவர் கொண்டிராத தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நோய் தொற்றக்கூடியது, ஆக்சிஜனின்றி உயிர் வாழக்கூடிய உயிருள்ள சிறிய செல் எது அப்படின்னா மைக்கோ பிளாஸ்மா. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆ முதல் ஊ கூற்றுக்களை படித்து சரியான கூற்றுக்களை கொண்ட பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும்னு இருக்குது. இதில் ஒவ்வொரு கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது மாஸ்களும் லைக்கன்களும் வெற்றுப்பாறைகளில் கூட்டமாக வாழும் முதல் உயிரினங்களாகும். செலாஜினெல்லா ஒத்துவித்து தன்மை கொண்ட ஒரு டெரிடோஃபைட் ஆகும். சைக்கஸ் பவளவேர்கள் பேம் கொண்டிருக்கின்றன. பிரியோஃபைட்டுகளில் முக்கிய தாவர உடலம் கேமிட்டக தாவரங்களாகும். அதே சமயம் டெரிடோஃபைட்டுகளில் வித்தக தாவரங்களாகும். அடுத்து ஜிம்னோஸ்பெர்ம்களில் ஆண் மற்றும் பெண் கேமிட்டக தாவரங்கள் வித்தக தாவரங்களில் அமைந்துள்ள வித்தகங்களில் காணப்படுகின்றன. இது எது சரியாக இருக்குது அப்படின்னா ஈ விடை தான். அதாவது ஆ இ உ, அதாவது முதல்ல இருக்கக்கூடியது எது பொருத்தமான விடை எதுனா மாஸ்களும் லைக்கன்களும் பார்த்தோம் அப்படின்னா எங்கே வாழும், கூட்டமாக வெற்றுப்பாறையில் வாழக்கூடிய முதல் உயிரினம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஸ்களும் லைக்கன்களும். இது சரிதான். அடுத்து நம்மளுக்கு எது சரின்னு சொல்லியிருக்காங்க ஈ அப்படிங்கிறது பிரையோஃபைட்டுகளில் முக்கிய தாவர உடலம் கேமிட்டக தாவரம். அதே சமயம் டெரிடோஃபைட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா வித்தக தாவரங்கள். அப்போ இதுவும் சரிதான். அடுத்து ஜிம்னோஸ்பெர்ம்களில் ஆண் பெண் கேமிட்டக தாவரங்கள் வித்தக தாவரங்களில் அமைந்துள்ள வித்தகங்களில் தான் காணப்படுது. அடுத்து காலனி உடலம் கொண்ட பாசிக்கு எடுத்துக்காட்டு எதுனா வால்வாக்ஸ். அது எப்படி இருக்கும், காலனியெல்லாம் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு வால்வாக்ஸ். அடுத்து பாருங்கள், ஆர்ஹெச் விக்டாகர் என்பவரால் முன்மொழியப்பட்ட 5 உலக வகைப்பாடு இதன் அடிப்படையில் அமையவில்லை. 5 உலக வகைப்பாடு முன்மொழிந்தவர் யாருன்னா ஆர்ஹெச் விக்டாகர். எந்த அடிப்படையில் அவர் எதன் அடிப்படையில் அமையவில்லை மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இனப்பெருக்க முறையில் அமைஞ்சிருக்கும், உணவூட்ட முறையில் சிக்கலான உடல் அமைப்பு இதெல்லாம் இருக்கும். நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கரு கொண்டது அல்லது ஏற்றது, இந்த அடிப்படையில் அந்த இது அமையலை. அந்த 5 உலக வகைப்பாடு அமையலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கரு கொண்டது அல்லது அற்றது. அடுத்து பூஞ்சை வேரி இதற்கு எடுத்துக்காட்டாகும். பூஞ்சை வேரி எதற்கு எடுத்துக்காட்டு? பகிர்வாழ்வுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா பூஞ்சை வேரி. அடுத்து கீழ்காண்பவைகளில் எவற்றில் சுருண்ட ஆர்என்ஏ மற்றும் கேப்சோமியர்கள் காணப்படுகிறது? புகையிலை தேமல் வைரஸ். புகையிலை தேமல் வைரஸில் சுருண்ட ஆர்என்ஏ மற்றும் கேப்சோமியர்கள் காணப்படுகிறது. அடுத்து வீராய்டுகள் எவ்வகையில் வைரஸ்களிலிருந்து வேறுபடுகிறது? ஆர்என்ஏ மூலக்கூறை சூழ்ந்து புரத உரை காணப்படவில்லை. இதில் இருந்து தான் வேறுபடுது. ஆர்என்ஏ மூலக்கூறை சூழ்ந்து என்ன இல்லை, புரத உரை இல்லை. இதில் வீராய்டு அது மாதிரி வைரஸ்களிலிருந்து வேறுபடுது. தவறான இணையை தேர்ந்து. இதில் எது தவறான இணை? பைனஸ் இருபால் வகை தாவரம் அப்படிங்கிறதான் தவறான இணை. மற்றது எல்லாமே சரிதான். சைக்கஸ் ஒரு பால் வகை தாவரம். சால்வினியா மாற்று வித்து தன்மை. ஈக்விசிட்டம் ஒத்து வித்து தன்மை. அடுத்து எக்டோகார்பஸ் மற்றும் ஃபியூக்கஸ் வாழ்க்கை வட்டம் முறையே. எக்டோகார்பஸ் மற்றும் ஃபியூக்கஸ் அதோட வாழ்க்கை வட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஒற்றை இரட்டை மடிய உயிரி, இரட்டை மடிய உயிரி வாழ்க்கை விட்டம், இந்த மாதிரி இருக்கும். இந்த வகையில் தான் அது இருக்கும். ஃபியூக்கஸோட எக்டோகார்பஸ் ஃபியூக்கஸோட வாழ்க்கை வட்டம் வந்து ஒற்றை இரட்டை மடிய உயிரி, இரட்டை மடிய உயிரி வாழ்க்கை வட்டம். அடுத்து பாருங்கள், கருமுட்டையில் குன்றல் பகுப்பு நடைபெறுவது இதன் சிறப்பாகும். கருமுட்டையில் குண்டல் பகுப்பு நடைபெறுவது எதன் சிறப்பு? கிளாமிடாமோனஸ். கருமுட்டையில் குன்றல் பகுப்பு எதில் நடைபெறுதுன்னா கிளாமிடாமோனஸில் நடைபெறுது. அடுத்து, கீழ்காண்பவைகளில் எது அவைகள் உற்பத்தி செய்யும் பொருளோடு சரியாக பொருந்தியுள்ளது? அதாவது சாக்ரோமைசிஸ் செரிவிசியல் எத்தனால் வந்து உற்பத்தி ஆகுது. சாக்ரோமைசிஸ் செரிவிசியல் வந்து என்ன தயாரிக்கிறாங்க? எத்தனால். அடுத்து, கீழ்காண்பவைகளில் எந்த பகுதி பாக்டீரியா செல்லிற்கு ஒட்டும் பண்பை தருகிறது? பாக்டீரியா செல்லிற்கு ஒட்டும் பண்பை தரக்கூடியது எது அப்படின்னா கிளைகோகேலிக்ஸ். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது வீராய்டுகள் பற்றிய தவறான கூற்றாகும்? வீராய்டுகள் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னா இவற்றின் RNA அதிக மூலக்கூறு எடையை கொண்டது அப்படிங்கிறது தான் வீராய்டுகள் பற்றிய தவறான கூற்று. சரியான கூற்று எதுனா வீராய்டுகள் என்ன இருக்காது? புரத உரை இருக்காது. ஏன்னா வைரஸ்லேருந்து வேறுபட்டு காணப்படுவது அப்படிங்கிறது வீராய்டுகள்னு சொன்னால் புரத உரை இல்லாமல் இருத்தல். அப்போ வீராய்டுகளில் வந்து புரத உரை இல்லாமல் இருத்தல். வைரஸ்களை விட எப்படி இருக்கும்? சிறியவையாக இருக்கும். தொற்று நோயை உண்டாக்கக்கூடியது. இந்த மூன்றுமே சரி. தவறான கூற்று எது அப்படின்னா இவற்றின் RNA விட அதிக மூலக்கூறு எடையை கொண்டது அப்படிங்கிறது தவறான கூற்று. அடுத்து பாருங்கள், பிரயோஃபைட்டுகள் மற்றும் டெரிடோஃபைட்டுகளில் ஆண்கேமிட்டுகள் இடம்பெயர தேவையானது. பிரயோஃபைட்டுகள் மற்றும் டெரிடோஃபைட்டுகளில் ஆண்கேமிட்டுகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன தேவைன்னா நீர் மூலமாக தான் ஆண்கேமிட்டுகள் வந்து இடம்பெயரும். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் எத்தனை உயிரிகள் தற்சார்பு ஊட்டமுடையவை? தற்சார்பு ஊட்டமுடையவை எதுன்னா 6. எத்தனை உயிரிகள்? இதில் வந்து 6 உயிரிகள் தான் தற்சார்பு ஊட்டமுடையவை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வெற்றுப்பாறைகளின் மீது காணப்படும் முன்னோடி உயிரினங்கள் எவை அப்படின்னா லைக்கன்கள். அது வெற்றுப்பாறைகள் மீது காணப்படக்கூடிய உயிரினங்கள் லைக்கன்கள். இருபால் வகை கேரா தாவரம் கீழ்கண்டவாறு இருப்பிடத்தை காட்டுகிறது அப்படின்ற, அதாவது ஒரே தாவரத்தில் மகரந்தத்தால் சூலகம் காணப்படுதல். கேரா தாவரம் பார்த்தோம் அப்படின்னா அதோட இருப்பிடம் எப்படி இருக்கும்? ஒரே தாவரத்தில் மகரந்தால் சூலகம் காணப்படுதலா? அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு பார்க்கலாம். அடுத்து, ஒரே தாவரத்தில், ஆனால் இதுதான் சரி, ஒரே தாவரத்தில் மேற்பகுதியில் ஆந்திரீடியமும், கேரளாவில் எப்படி இருக்கும்? ஒரே தாவரத்தில் மேற்பகுதியில் என்ன இருக்குன்னா ஆந்திரீடியமும், கீழ்ப்பகுதியில் ஊகோனியமும் காணப்படுதல். ஒரே தாவரத்தில் தான் இருக்கும் கேரளாவில். மேற்பகுதியில் என்ன இருக்கும்? ஆந்திரீடியம், கீழ்ப்பகுதியில் ஊகோனியம் காணப்படுதல். இப்போ இதுதான் சரி, மற்றது எல்லாமே தவறு. அடுத்து, ஆ முதல் ஊ வரை கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்களை படித்து பின்னர் கீழே கேட்கப்பட்ட வினாவிற்கு விடையளிக்கவும்னு இருக்குது. அதாவது ஈக்குசிட்டம் பெண் கேமிட்டக தாவரமானது பெற்றோர் வித்தக தாவரத்தில் நிலைத்திருக்கும்னு இருக்குது. அப்புறம் ஜிங்கோவின் ஆண் கேமிட்டக தாவரம் தற்சார்பு அற்றது. ஜிங்கோவின் ஆண் கேமிட்டக தாவரம் வந்து தற்சார்பு அற்றது. ஜிங்கோ பாலிட்ரைக்கத்தின் வித்தக தாவரத்தை விட ரிக்ஸியாவின் வித்தக தாவரம் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. வால்வாக்ஸின் பாலின பெருக்கம் ஒத்த கேமிட்டுகளின் இணைவு வகையை சார்ந்தது. அடுத்து, ஸ்லைம் மோல்டுகளின் வித்துக்கள் செல் சுவரற்றவை. இந்த மேலே கூறப்பட்டுள்ள எத்தனை கூற்றுகள் சரியானவை அப்படின்னா ஒரே ஒரு கூற்றுகள் தான் சரியானவை. இதில் வந்து ஒன்று தான், அதாவது ஜிங்கோ பாலிட்ரைக்கத்தின் வித்தக தாவரத்தை விட ரிக்ஸியாவின் வித்தக தாவரம் நன்கு வளர்ச்சி அடைந்தது. ஒரே ஒன்று தான் சரியானதுக்கு இந்த கூற்றில். அப்போ 1 நம்மளுக்கு விடை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதில் கூட பாருங்கள், எத்தனை உயிரிகள் தற்சார்பு ஊட்டமுடைய 17ஆவதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் 6 சொல்லியிருக்கணும். என்னென்னா நாஸ்டா, கேரா, நைட்ரசோமோனஸ், நைட்ரோபேக்டர், போர்பைரா, உல்ஃபியா. இந்த 6 தான், இந்த 6 உயிரிகளும் தான் தற்சார்பு ஊட்டமுடையது. இது 6 சரியா. இதுக்கு வந்து 1 இது மட்டும்தான். அடுத்து, பெரும்பாலான பூஞ்சைகளின் செல் சுவரில் காணக்கூடிய முக்கியமானதொரு பகுதி பொருள் என்ன அப்படின்னா, இப்போ பூஞ்சைகள் என்ன இருக்குன்னா கைட்டின். அதிகமாக என்ன இருக்குன்னா கைட்டின். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா இந்த கூற்றில் பார்த்தோம் அப்படின்னா சயனோபாக்டீரியங்கள் நீலப்பசும்பாசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது சரி. தங்க நிற பாசிகள் வந்து டெஸ்மிடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த விடையும் சரிதான். தங்க நிற பாசிகள் டெஸ்மிடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அடுத்து, பைக்கோமைசிட்ஸ் பாசி பூஞ்சைகள் என்றும்
அழைக்கப்படுகின்றன. பைக்கோமைசிட்ஸ் அப்படின்னா பாசி பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரிதான். இப்போ யூ பாக்டீரியாக்கள் வந்து போலியான பாக்டீரியாக்கள் என அழைக்கப்படுகின்றன. விடை தவறு. ஏன்னா இது வந்து போலியான பாக்டீரியாக்கள் கிடையாது, உண்மை பாக்டீரியா. ப்ரோகேரியாட்டிக் தான் போலி. இது யூ பாக்டீரியாக்கள் வந்து போலியான பாக்டீரியாக்கள் அப்படின்ட்டு அழைக்கப்பட கிடையாது. அப்போ விடை தவறு. யூனாவே என்னது உண்மையான. அடுத்து பின்வரும் எந்த இணைகளின் மூன்றிலும் கசை இலைகளை கொண்ட ஆண் கேமெட்டுகள் காணப்படுகின்றன. இதில் வந்து எது கசை இலைகளை கொண்ட ஆண் கேமெட்டுகள் இருக்குது அப்படின்னா ரிக்ஸியா, ட்ரையாப்டெரிஸ், சைகஸ். இந்த மூன்றில் தான் என்ன இருக்குது, கசை இலைகளை கொண்ட ஆண் கேமெட்டுகள் வந்து காணப்படும். அடுத்து வெளிப்புற ஃப்ளோயம் சூல் சைப்னோஸ்டீல் இதில் காணப்படுகிறது. ஸ்டீல் படிச்சிருப்போம். ஸ்டீலில் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்புறம் ஃப்ளோயம் சூல் சைப்னோஸ்டீல் வந்து எதில் இருக்குன்னா ஆஸ்முண்டா ஈக்விஷிட்டம் இதில் தான் காணப்படுது. ஆஸ்முண்டா ஈக்விஷிட்டம் தாவரத்தில் தான் வெளிப்புறம் ஃப்ளோயம் சூல் சைப்னோஸ்டீல் வந்து காணப்படுது. அடுத்து மெலாய்டோகைனி இன்கோஜினட்டாவால் தாக்கப்படும் புகையிலை தாவரத்தின் பகுதி எது அப்படின்னா வேர். புகையிலை தாவரத்தில் எந்த பகுதி தாக்கப்படுது, புகையிலை தாவரத்தோட வேர் பகுதி தான் மெலாய்டோகைனி இன்கோஜெனிடாவால் தாக்கப்படுது. அடுத்து இதில் வந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் வந்து செக்கோயா உயரமான மரங்களில் ஒன்று. இதுதான் சரியான கூற்று, மற்றது எல்லாமே தவறு. உயரமான மரங்களில் எது உயரம்னா செக்கோயா. அடுத்து பாருங்கள், பூக்கும் தாவரங்களில் கருவுறுதல் நடைபெறாமல் விதை உருவாகும் நிகழ்வு என்னென்னா அப்போமெக்சேஸ். பூக்கும் தாவரங்களில் கருவுறுதல் நடைபெறாமல் விதை உருவாகக்கூடிய நிகழ்வு எதுனா அப்போமெக்சேஸ். அடுத்து கிரைசோஃபைட்டுகள், யூக்ளினாய்டுகள், டைனோஃப்ளாசஜெல்லேட்டுகள் மற்றும் ஸ்லைம் மோல்டுகள் இவை அனைத்தும் உள்ளடங்கிய பெரும்பிரிவு முனிரா. முனிராவில் தான் என்ன இருக்கும், கிரைசோஃபைட்டுகள், யூக்ளினாய்டுகள், டைனோஃப்ளாசஜெல்லேட்டுகள் மற்றும் ஸ்லைம் மோல்டுகள். இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா முனிராவில். அடுத்து அசைபோடும் விலங்குகளின் சாணத்திலிருந்து உயிரிவளி உற்பத்தி செய்ய பயன்படும் முன்னோடி தொல்லுட்கரு உயிரிகள் எது அப்படின்னா மெத்தனோஜென்ஸ். அதாவது அசைபோடும் விலங்குகள் இருக்கும், அந்த சாணம் இருக்குல்ல, அந்த சாணத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய தொல்லுட்கரு உயிரி எதுனா மெத்தனோஜென்ஸ்.